ராமாயணம். உலகம் போற்றும் உன்னத இதிகாசமான ராமாயணம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் ராமாயணத்தை முதலில் இயற்றிய வால்மீகி முனிவர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். வால்மீகி ஆசிரமத்திற்கு ஒரு நாள் நாரதர் வந்தார். அவருக்கு உபச்சாரங்கள் செய்து வரவேற்ற பிறகு வால்மீகி முனிவர் அவரை நோக்கி, நாரதரே, இந்த யுகத்தில் 32 கல்யாண குணங்களும் பொருந்திய நேர்மையான, சத்தியம் தவறாத, வீரதீர பராக்கிரமசாலியான புருஷன் யாராவது இருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு நாரதர் ராமபிரானுடைய வரலாற்றை முழுவதுமாக வால்மீகிக்கு எடுத்துரைத்தார். நாரதர் இறுதியில் விடைபெற்று சென்ற பின் வால்மீகி தனது சீடர் பரத்வாஜருடன் தமசா நதிக்கரைக்கு சென்றார். நதிக்கரையில் உல்லாசமாக அமர்ந்திருந்த ஒரு ஜோடி நாரைகளை பார்த்தார். அவற்றின் அந்தரங்க அன்பு பிணைப்பினை கண்டு ரசித்தவாறே அவர் நீராடுகையில் எங்கிருந்தோ வந்த ஓர் அம்பு ஆண் நாரையின் மீது பாய்ந்து அதன் உயிரை குடித்தது. அதைக் கண்ட பெண் நாரை துக்கம் தாழாமல் ஓலமிட்டது. இதைக் கண்டு மனம் பதறிய வால்மீகி அம்பை எய்த வேடனை மிகுந்த சீற்றத்துடன் நோக்கி, இதயமற்ற அரக்கனே, என்ன காரியம் செய்துவிட்டாய்? நீ வாழ்நாள் முழுவதும் அமைதியின்றி தவிப்பாய் என்று உணர்ச்சி வசப்பட அவருடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் அவரை அறியாமலேயே ஒரு கவிதை வடிவில் வெளிவந்தன. ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த பிறகும் அவருடைய படபடப்பு அடங்கவில்லை. சற்று நேரத்தில் பிரம்மா வால்மீகியை காண வந்தார். பிரம்மாவை விழுந்து வணங்கி வால்மீகி நின்றபோது பிரம்மா கூறினார், வால்மீகி, என்னுடைய அருளினால் உனக்கு கவிதை பாடும் திறமை உண்டாகிவிட்டது. ராமபிரானது வரலாற்றை இதற்கு முன் நீ கேட்டிருக்கிறாய். அதை நீ காவியமாக இயற்று. இந்த உலகம் இருக்கும் வரை அவை காவியமாக நிலைத்திருக்கும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார். பிரம்மாவின் அருளினால் வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார்.